இருக்கிற பரபரப்பான சூழ்நிலையில இந்தியாவா, பாகிஸ்தானா, முஸ்லிம்களா, இந்துக்களா, அது எந்த நோக்கி போய்க்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியல. இந்தியாவா, பாகிஸ்தானா அப்படிங்கிறது இரு நாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இஸ்லாமியர்களா, கிறிஸ்தவர்களா சம்பந்தப்பட்ட பிரச்சனை கிடையாது. இந்தியாவா, பாகிஸ்தானா, இந்துக்களா, முஸ்லிம்களா, பிரச்சனை என்னன்னே தெரியாம ஒவ்வொரு நாளும் எதையோ ஒவ்வொரு மீடியாக்களும் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவா, பாகிஸ்தானா அப்படிங்கிறது இரு நாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையிலான பிரச்சனை கிடையாது. பிரச்சனைக்கு காரணம் தீவிரவாதத்தால 28 பேரை சுட்டு கொன்னதுதான். யார் செயல்பட்டாலும் அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அதுதான் எந்த அரசாங்கமா இருந்தாலும் பண்ணும். அதற்கு மக்களும் முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். தீவிரவாதத்தை ஆதரிக்கிற எந்த நாடும் தன்னுடைய பொருளாதாரத்தையோ தன்னுடைய மக்களுடைய வாழ்க்கை தரத்தையோ உயர்த்தவும் செய்யாது, வாழ வழிவகுக்கவும் செய்யாது. 1972 அப்புறம் இந்தியா பாகிஸ்தான் போருக்கு அப்புறம் மே 7 இந்தியா போர் ஒத்திகை ஏற்பட போகுது. பாகிஸ்தான் அரசாங்கமும் போருக்கான எல்லா சூழ்நிலையும் உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. இரண்டு அரசாங்கங்களும் மக்களுக்கு எது பயனுள்ளதோ, மக்களுக்கு எது தேவையோ அதற்கு முழு முன்னுரிமை கொடுத்து தீவிரவாதத்துக்கு எதிராக ஒரே கோட்டுக்கு வரணும். அதுதான் சாதாரண ஒவ்வொரு மனிதனுடைய எதிர்பார்ப்பும். ஒவ்வொரு முஸ்லீமும் தன்னுடைய தாய்நாட்டு மீது தான் பற்று கொண்டு இருக்காங்க. அதை ஒவ்வொரு முறையும் நிரூபிக்க வேண்டியதா இருக்கு. எந்த ஒரு முஸ்லீமும் இன்னொரு முஸ்லீம் அடிபடும் போது தன்னுடைய சகோதரன் அடிபடுற மாதிரி தான் பார்ப்பான். அது என்னன்னா, அது அவங்களோட ஏற்றுக்கொண்ட கொள்கையின் படி. மற்றபடி தீவிரவாதத்திற்கு ஆதரவா எந்த முஸ்லிம்களும் சரி, எந்த இயக்கங்களும் சரி செயல்படவும் செய்யாது, அதை ஆதரிக்கவும் செய்யாது. தீவிரவாதம் முழுமையா வேலைறுக்கப்படணும். தீவிரவாதத்துக்கு எதிராக ஒட்டுமொத்த மனித சமூகமும் ஒரே கோட்டில் இணையணும். எந்த ஒரு உயிரையும் யாரும் எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை.